ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மணமணக்கும் கருவாடு குழம்பு. நான் நெய் மீன் கருவாடு வச்சு இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். வாங்க கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் நெய் மீன் கருவாடு எடுத்திருக்கேன். பாருங்கள் கருவாடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கருவாடை நம்ம சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணி போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்படி ஊற வைக்கும்போது இதில் இருக்கிற தூசி அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கருவாடு துண்டு பெருசாக இருக்கிறனால நான் இதை 2-3 துண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறனால நான் 3 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கருவாடையும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 50 கிராம் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கருவாடு குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட் நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 பச்சை மிளகாய் 4 கீரி போட்டிருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரியணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 100 வெள்ளைப்பூடு, 100 கிராம் வெள்ளைப்பூடு தோல் உரித்து நான் இதில் போட்டு வதக்குறேன். எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வெள்ளைப்பூடு வதங்கணும். இந்த வெள்ளைப்பூடு நம்ம வதக்கிறதுல தான் கருவாடு குழம்போட சுவையே இருக்குது. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி பழம் ஆட் பண்ணுறேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசால் எல்லாம் எண்ணெயோட பிறண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா குழம்பு ஒரு மாதிரி ரொம்ப கருவாடு வெள்ளைப்பூடு எல்லாம் போடும்போது நம்மளுக்கு குழம்பு தேங்காவாக தெரியும். இந்த மாதிரி பால் எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா கிரேவியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்படி கொதி வரணும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு துண்டுகளை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஒன்றா போட்டுருக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் கருவாடு ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். கருவாடெல்லாம் வெந்து குழம்பு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கும். மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் குழம்பு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிடச்சிருக்கு. குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு வேணும். அதனால் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா குழம்பு நல்லா திக்காக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிடச்சிரும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கருவாட்டு குழம்பு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பாருங்கள் இந்த
மாதிரி திக்காக கிடைக்கணும். அப்போ தான் சாதத்தில் நம்ம வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு குழம்ப வந்து கொதிக்க விட்டு வற்ற வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நான் உப்பு வந்து வதக்கும் போது தான் ஆட் பண்ணேன். ஏன்னா நான் ஒயிட் ரைஸில் உப்பு போடாமல் செய்வேன், அதனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உப்பு போட்டு ஒயிட் ரைஸ் செய்வீங்க அப்படின்னா குழம்புக்கு உப்பு போட வேணாம். ஏன்னா கருவாடுலேயே ஏற்கனவே நிறையா உப்பு இருக்கும். குழம்பு வச்சு முடிச்சுட்டு உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா குழம்புல உப்பு போட்டுக்கோங்க. கருவாடில் இருக்கிற உப்பு எல்லாம் குழம்புல இறங்கிரும். சுவையான கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.